68 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்குறாங்க. எதை? அந்த பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை விவாதிக்கணும்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஆனா ஆபரேஷன் சிந்தூர் ஆகப்பெரிய சாதனைன்னு மோடி கனவு கண்டு கொண்டிருக்கிறார். இத ஜெகதீப் தன்கர் அனுமதிச்சா பிஜேபிக்கு முகமூடி கிழிந்து தொங்கிவிடும். அவர் அனுமதிக்கிற மனநிலைக்கு வந்துட்டார். அதுதான் காரணம். சார், ஜெகதீப் தன்கர் 10 நாளுக்கு முன்னாடி நான் பதவியில நான் நீண்ட காலம் தொடருவேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா 10 நாள் தொடருவேன்னு சொல்லிட்டு ஏன் இப்போ விலகணும் அப்படின்னு சொல்ல பாஜக அழுத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொன்னது 68 எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல. அந்த நோட்டீஸ் கொடுத்தது எதுக்குன்னா, அந்த யஷ்வந்த் சர்மா அப்படின்னு ஒரு உயர்நீதிமன்ற டெல்லி உயர்நீதிமன்றனுடைய நீதிபதி, அந்த நீதிபதினு சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு. அவருடைய வீட்டுக்குள்ளேயே நோட்டுக்கட்டு தீப்பிடிச்சு எரியுது. பிஜேபி ஆட்சி எவ்வளவு மோசமான ஆட்சிங்கிறது ஒரு உதாரணம். அந்த யஷ்வந்த் சர்மாவை பதவி நீக்க வேண்டும் என்று அந்த 68 எம்பிக்கள் கொடுத்தது அதுதான், அந்த நோட்டீஸ் தான். அதுக்கு அதை அவர் அங்கீகரித்தா, அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு அதை விவாதத்துக்கு எடுத்தா, லோக்சபாவில் தீர்மானம் கொண்டு வர நினைச்சிருந்தாங்க பிஜேபி. அதுல களங்கப்பட்டு விடுவோம், காயப்பட்டு விடுவோம்னு சொல்லி ஜெகதீப் தன்கர் மீது அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கு. அதுதான் வெளிப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.